நேராக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருங்க இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான் சரிங்களா. ப்ளே ஸ்டோரில் போய் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே அவரேங்க நாங்கள் டைனஸ்டிக் ஆப் என்ன ஆப்பு ஃப்ரீ டைனஸ்டிக் நான் சொல்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த லாரி சிம்பிள் மாதிரி தெரியுதா? வேற எதுக்கு போயிட்டாங்க? நான் கரெக்டாக தாங்க போய்க்கிருக்கேன். கீழே அசோக்கில் இல்லாண்டி டைனஸ்டிக்னு போட்டிருக்குல்ல. அந்த இதாகிட்டு இருக்கு. லாரி சிம்பிள்னா இது என்னது? அது மேலே கார் அது வேறு. அது அப்படி தான் ஒரு 1க்கு 2 காட்டும். இதை டவுன்லோட் பண்ண போனால் நம்ம இன்னொன்று ஒன்று காட்டும். அதான் சொன்னேன். மேலே பிடிச்சிக்க வேண்டிய விடுங்க விடுங்க ஒன்றும் ஆகாது. அது ஆகாது விடு. ஒன்றும் இல்லை. மொபைல் நம்பர் நம்பர் அடி. சரி சாத்திர போட்டு கொடுக்கலாம். பின்னாடி போட்டு ஓகே ஓகே கவனிச்சுக்கோங்க. ஓடிபி வந்துச்சா ஒன்றும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் நம்பர் அடிங்க. ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுங்க. இது ஈஸி தான் லாகின் பண்ணுறது சரிங்களா. இதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஆக்டிவ் இன்ஆக்டிவ் காட்டுதா? ஆமாம். இதில் ஆக்டிவ் வேறு இன்ஆக்டிவ் வேறு காட்டும். இது ரெஃப்ரெஷ் சிம்பிள். இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கோம்னா வண்டியில் கனெக்ட் ஆகலாம்னு அர்த்தம். அந்த இடத்துல ப்ளூடூத் சிம்பிள் வந்து கனெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஒன்று இருக்கா இல்லை இந்த சிங்கை கொடுத்துடணும். எப்பவும் கொடுக்க வேணா ஃபஸ்ட் டைம் மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். இந்த மேலே லோட் ஆகுதுல்ல, லோட் ஆகி பார்த்தீங்களா? இந்த லோட் இது வந்து ஒரு 100 வரணும். அடுத்து ஒரு 100 வரணும். 200% வரும். வந்த அப்புறம் இது பேக் வந்துக்கோங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து BS6 பொறுத்தவரை எனக்கு வண்டியிலே ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ப்ளூடூத் மூலமாக இது கனெக்ட் ஆகும். நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிட்டீங்கனாலே அதில் என்ன ஒரு சேஸ் நம்பர் வரும். இப்போ இதில் கிடையாது. இதில் நான் அந்த டூல்லாம் மாட்டுவேன் தெரிஞ்சுக்கோ சரியா. இந்த டூல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் BS4 அந்த மண்டே பார்த்துருக்கீங்களா? அதுலேயே பார்க்கலையா? BS4 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து இடத்துல இருக்கும். அப்படி இல்லாட்டி இது ஒன்று வாங்கி இடத்துல ஓபியில் மாட்டாங்க. ஜெல் டெஸ்ட்ல இருக்கு. அந்த ப்ளூடூத் இருக்காதுல்ல, ஏன்னா அந்த ப்ளூடூத் மட்டும் தான் ஆப் ரிசீவ் பண்ணும். இல்லை BS6 பொறுத்தவரை வண்டியிலே இருக்கும். அதை விட்டுருங்க. BS4 சில வண்டியில் இது இருக்கும் இருக்காது. இல்லாத வண்டிக்கு தான் நம்ம தேவை. இருக்கிற வண்டிக்கு நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் வண்டியில் இது கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வண்டியில் ப்ளூடூத் இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இங்கே சேஸ் நம்ம வரும். வரலன்னா அந்த ரிஃப்ரெஷ் இருக்கும். ஓகே எடுத்துட்டீங்களா? இப்போ பாருங்க இதில் நம்பர் வருது பார்த்தீங்களா? 104 முடியுதா? இதில் நம்பர் இருக்குது 104 தான். ஓகே சீரியல் நம்பர் மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா சேஸ் நம்பர் நான் வச்சுக்கோங்க. வந்து இது கொடுக்கணும். கொடுத்தா அடுத்த என்ன காட்டுது? BS6 4 நம்ம வண்டி என்னது? 6. இப்போ ஒரு 16 ஆப்ஷன் காட்டும். இது என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. சிம்பிளாக சொல்கிறேன். நேராக உங்கள் வண்டியில் பம்பை பாருங்கள். என்ன பேர் போட்டிருக்கான் பாருங்க. இதில் பம்பு ஈஸி ஒன்று தான். என்ன பேர் போட்டிருக்கு? பாஸ். ஓகே பாஸ்னா பாஸ் BS6 கொடுங்க. அப்படி இல்லாட்டா என் வண்டியில் 3 பம்பு தான். ஒன்று பாஸ் கொடுத்துருங்களா, இன்னொன்று டெல்ஃபி, டென்சோ. ஆமாம் டென்சோ பொறுத்தவரை எனக்கு 3 இன்ஜினில் இருக்குது. 1 2 நெப்டியூன் இன்ஜின் சொன்னால் A4 A6. இதுலேயே 4 வால் வச்ச இன்ஜின் இருக்குது. ஒரு சிலிண்டருக்கு 4 வால் வச்ச மாதிரி இருக்குது. பெரிய மண்டை பெருசாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிட்டு அது வந்து H6 4 வால்னு சொல்லுவோம். அப்படி கீழே வந்தீங்கன்னா டென்சோ A6 இருக்கா, டென்சோவில் A4 இருக்கா. அதுலேயே பார்த்தீங்கன்னா H6 4 வால் இருக்கும். H6 4 வால் இருக்கும். 3மே டென்சோ பம்ப் தான். ஆனால் வேறு இன்ஜின். அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த இன்ஜினை பாஸ் கொடுத்துடணும். 4 சிலிண்டர் குட்டியாக வரும் தெரியுமா? 4 சிலிண்டர் குட்டியாக வரும் தெரியுமா? அது 3 பம்பு தான். டெல்ஃபி, பாஸ், டென்சோ. டென்சோ மட்டும் 3 டைப் இருக்குது. இது என்னது? பாஸ் BS6 அதில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்ட்டு. இது ஒன்று தான் கஷ்டம் இல்லை, ஏன்னா கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டேன் முடிஞ்சுதா? இப்போ எரக்கோடு வந்துட்டு பாருங்கள். 1 2 3 எரக்கோடு. இது எத்தனை எரக்காட்டு காட்டுது? 1 2 3 எரக்கோடு கட்டுதா? இப்போ இந்த எரக்கோடு வந்து நம்ம டூல் போட்டு பார்த்தாலும் பார்த்துருவீங்க கரெக்டாக. அதே தான் இப்போ ஃபோனில் பார்க்குறோம். ஒயர் தான் மாட்டிருக்கேன்னா பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு எரக்கோடு இருக்கும். என்ன போட்டுருக்கு? P0 இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. P0202 பக்கத்தில் சேஜ் பை மாடல் ஒன்று இருக்கா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஜ் பை வெஹிக்கிள் டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரக்கா, பஸ்ஸா, ICV ட்ரக்காலாம் கேட்கும். நம்ம வண்டி என்னது? MNHCV
ட்ரக்கு மேக்ஸிமம் அதானே பார்ப்பீங்க. அதை கொடுங்க. என்ன பம்பு? பாஸ் முடிஞ்சது. இப்போ அந்த இற கூட அடிக்கணும். சொல்லுங்க. P0 20200 P0202. இப்போ என்ன போட்டிருக்கு மேலே? ஓப்பனிங் இன்ஜெக்டர் 2. ஓப்பன் லோட் எரர் வந்து இன்ஜெக்டர் 2. சரிங்களா? எப்படி போட்டிருக்கேன்னா ஓப்பன் லோட் இன்ஜெக்டர் 2 அப்படின்னா ரெண்டாவது இன்ஜெக்டர்ல ஓப்பன் லோட் திறந்து கிடக்கு. அதாவது இப்போ நான் உருவிட்டேன். ஒயர் கட்டாருனால என்ன அர்த்தம்? ஓப்பன் லோடு தான் வரும். ஓகேயா? இப்போ இந்த ஆப்ஷன் வந்து பேசிக்காக ஒரு சென்சாரில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்னா, ஒன்று இந்த போர்டுக்கு அதுக்கும் போகிற ஒயர் எங்கேயாவது கட் ஆகிடும், இல்லை பாசிட்டிவ் ஜாயிண்ட் ஆகி உரசும். சரிங்களா? இல்லை கிரவுண்டு கூட உரசும். இதை தாண்டி போச்சுன்னா சென்சார் போயிடும். ரொம்ப மேஜராக இது போகும். இல்லாட்ட ஃபியூஸ் இருக்கு. இதுதான் மேட்டர். இவ்வளோதான். 5 இருந்து 6 தான் நடக்கும். சரி, இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ எனக்கு இங்கே 2 கனெக்டர் இருக்கு. ஈஸியில் மட்டும் எத்தனை கனெக்டர் இருக்கும்? 2 கனெக்டர் இருக்கும். இந்த பெருசாக இருக்குது 94 பின்னு, இது 60 பின்னு. புரிஞ்சுக்கோ. இது எத்தனை பின்னு? இது 60 பின்னு. இப்போ எனக்கு எந்த பின்ல இருந்து இந்த இதுக்கு 2 ஒயர் வரும்னு தெரியுமா? தெரியாது. ஓகேங்களா? அதை பார்க்கறது அதோட வேலை. ஆப்பில் போய் அந்த என்ன பின் பார்த்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது. புரிஞ்சுதா? கண்டினியூட்டி பார்த்தா மட்டும் அவ்வளோதான். கண்டினியூ பார்க்குறது மல்டிமீட்டரில் பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமே பார்க்கணும். ஓகே, யாரெல்லாம் கண்டினியூ பார்ப்பீங்க? ஓரளவு பார்ப்பீங்களா? மல்டிமீட்டர் குயிக்காக சொல்கிறேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த மொதல் ஆப்ஷன் இருக்கா, நோ எலக்ட்ரிக்கல் ரீட், அதை கிளிக் பண்ணுங்க. சர்க்யூட் டயக்ராம் வரும். இப்போ இதை எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கனெக்டர் போட்டிருக்காங்க, எத்தனை பின் இருக்கு? 60 94 60னா எத்தனை சின்ன பின்னா பெரிய பின்னா? சின்ன பின் தான். சின்ன பின். முடிஞ்சதா? இப்போ சின்ன பின் தெரிஞ்சு போச்சு. சின்ன பின்ன கழட்ட வேண்டியதான். இது எப்படி கழட்டாம பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சின்ன பின்னை கழட்டிட்டு அதுலேயே நம்பர் போட்டிருப்பாங்களே, அதில் வந்து பெரிய நம்பர் தெரியாது. 1 15 45 46 60ன்னு போட்டிருப்பான். தெரியுதா உங்களுக்கு? கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப பொடிசாக இருக்கும். தெரியுதா? எனக்கு தெரியுது. தலையில் இருக்கு பாருங்க. தெரியுதா? இங்கே என்ன போட்டிருக்கு? 1 தெரியுதா? உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு, சாப்பீஸ் எடுத்து தேய்ச்சா தெரிஞ்சிடும். இல்லை ஃபோட்டோ எடுத்து அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துட்டா அவங்க நேரில் பார்த்துட்டு நீங்கள் எடுப்பீங்க. தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க மாதிரி சொல்லுங்கள். சாப்பீஸ் எடுத்து இங்கே தேய்ச்சி பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். பஞ்சர் பார்க்குற மாதிரி சொல்லுங்க, நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த படத்தை